பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு February 17th, 2023 எங்கே நீ ஓடுகிறாய் என்ற தலைப்பின் கீழே பார்க்கலாம். உலகத்தில் நிறைய ஒடுக்குபவர்கள், கொடுமைக்காரர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்விலும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களால் நாம் எங்கேயாவது ஓடி போய் ஒளிந்து கொள்ளும் நிலைக்கு போய் விடுகிறோம். இவ்விதமாகவே சங்கீதக்காரனும் உணர்ந்திருக்கிறார். அதாவது 11ஆம் அதிகாரத்தை எழுதிய சங்கீதக்காரன், ஒரு பறவையைப் போல உன் மலைக்கு ஓடி போக விரும்புவதாக உணர்ந்தார். எதனால உணர்ந்தாருங்கிறது 2வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 11:2 இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது. துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். 4ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. இந்த சங்கீதத்தை கீழே நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து இது சொல்கிறத பார்க்கலாம். கவனியுங்கள், நீங்க ஆசைப்படுற மாதிரி தேவன் தலையிட்டு தீமையை நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதெல்லாம் சரிதான். ஆனா நாம் உண்மையாகவே இதை குறித்து யோசித்தோமானால் நம் எல்லாருமே நியாய தீர்ப்புக்கு தகுதியானவர்கள் தான். நம்ம எல்லாருக்கும் தேவை இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் வேறொருவரின் அடக்குமுறைக்கு ஆளாகி இருந்தால் பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். ஞானமுள்ள ஆலோசகர்களுடன் பேசுங்கள். தேவைப்பட்டால் இந்த உலக பிரகாரமான அதிகாரிகளை, கவர்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகளுடைய உதவியையும் நாடுங்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து உங்கள் கண்களை பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் மேல் வையுங்கள். இயேசு கிறிஸ்துவிடம் ஓடுங்கள். இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில யாராவது இதுல கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒடுக்குகிறவர்கள் அடக்குமுறைகளால பாதிக்கப்பட்டு ஓடி ஒளிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு பயந்து போன ஒரு சூழ்நிலை, இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அவங்க வேற எங்கேயும் ஓடாமல் உம்மிடத்துல ஓடி வரவும், பரலோகத்துல வீற்றிருக்கிற நீதியாய் நியாயந்தீர்க்கக்கூடிய உம்மிடத்துல ஓடி வரத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. உம்மிடத்துல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஓடி வரத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவர்களுடைய reviveourhearts.com என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.